ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகியாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங். இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், அதோடய ஃபுல் வீடியோ தான் இது. இந்த ஸ்டிச் வந்துட்டு பேசிக் செயின் ஸ்டிச் வச்சு தான் நம்ம போடுவோம். குட்டி குட்டி செயினாக போட்டு அந்த பெண்டெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ஷார்ப் எட்ஜஸ் நம்ம வரைஞ்சிருக்கிற லைன் வரையும் ஃபுல்லாக செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்தபடியாக குட்டியாக ஒரு லாக் போட்டு தான் நம்ம பேக் எடுக்கணும், சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து நீட்டாக தெரியும். நான் வந்துட்டு சில்க் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன், சரிங்களா? நீங்கள் வந்து ஜரியில் கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ண. சாய்ச்சி போட்டிங்கன்னா அந்த கிளாத்தோட நூல்லாம் மாட்டும், உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வந்துட்டு ஆரி ஒர்க்கு சம்மந்தமான எல்லா ஸ்டிச்சஸுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் இதே மாதிரி 2 லைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து யூ ஷேப்பில் போடுற செயின் ஸ்டிச், சரிங்களா? இந்த யூ ஷேப்பை வந்துட்டு நம்ம குட்டி குட்டி செயின் போட்டு தான் கொண்டு வருவோம், சரிங்களா? இதே மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூ ஷேப்பை வரைஞ்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தது உங்களுக்கு ஸ்பீட் வராது, ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ஸ்பீடு வரும், சரிங்களா? நீங்கள் ஆரி ஒர்க்கு ஃப்ரீயாக கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.